ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. அடிக்கடி யூரின் போகக்கூடிய இடத்துல ஒரு எரிச்சல், பேர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் யூரின் பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல டிப்பில் பார்த்தோம்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்குங்க, ரொம்ப பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும். சுகர் இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது சுகர் லெவலும் நமக்கு குறையும், அதே டைமில் நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள், இதில் முக்கியமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் எதனால் ஏற்படுது? ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அதுலேயும் சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடிக்கடி இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. அதுவும் பெண்கள் ஒரு 50 வயதை கடந்து இருக்காங்க, மெனோபாஸ் டைமில் இருக்காங்கன்னா இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனை அதிகமாக அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா மெனோபாஸ்க்கு அப்புறம் உடலில் நிறைய மாற்றங்கள், ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்றது நிறைய நடக்குது. இதில் முக்கியமாக பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் லெவல் குறைய ஆரம்பிக்கும். ஜென்ரலாகவே நமக்கு கால்சியம் லெவல் பெண்களுக்கு அந்த டைமில் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வெஜனல் ட்ரைனஸ் ஏற்பட்டு அடிக்கடி என்ன ஆகும்னா இந்த மாதிரி சிறுநீரக பாதை தொற்று, வெஜனல் இன்ஃபெக்ஷன் இது ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆண்களுக்கும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம ஈஸியாக சரி செய்யலாம்? அடிக்கடி யூரின் போகக்கூடிய இடத்துல ஒரு எரிச்சல், பேர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆண்களை பொறுத்த வரைக்கும் யூரின் பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல டிப்பில் பார்த்தோம்னா ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஏற்படுற மாதிரி இருக்குங்க, ரொம்ப பேர்னிங் சென்சேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம சுகர் லெவலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஸோ சுகர் லெவல் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதற்கேற்ற சிகிச்சை முறைகளை எடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு என்னென்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்து அது சிறுநீரகங்களையும் பாதிக்கக்கூடிய அளவில் இருக்கும். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கு பாடியில் சிம்டம்ஸுமே எப்படி இருக்கும்னா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதிகமாக உடல் எடை குறையிறது ஏற்படும். பசியின்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ லாஸ் ஆஃப் அப்பிடைட் அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சிறுநீரக பாதை தொற்று நம்ம எப்படி சரி செய்யலாம்? ஸோ முக்கியமாக சுகர் இருக்கக்கூடியவங்க நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்தும் போது சுகர் லெவலும் நமக்கு குறையும், அதே டைமில் நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ பேசிக்காக இதற்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா வில்வாதி குடிநீர் பயன்படுத்தலாம். வில்வாதி குடிநீர் அப்படின்னு சொல்கிறது வில்வ இலைகளை முதன்மையாக வைத்து செய்யக்கூடிய சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான மருந்து. பொதுவாகவே வில்வ இலை, வில்வ பட்டை, வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் இது எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த வில்வாதி குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் வில்வ மரத்தோட பட்டை முக்கியமான ஒரு மூலிகையாக இதில் சேர்ந்திருக்கு. இதனோட பார்த்தோம்னா நாவல், தேற்றான்கோட்டை, அத்தி, தேவதாரு இந்த மாதிரி மரத்தோட பட்டைகள் சேர்த்து செய்யக்கூடியது தான் இந்த வில்வாதி குடிநீர். இதை பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ பிளட் சுகர் லெவல் குறையும் போது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது ஒரு எரிச்சல், பர்னிங் சென்சேஷன் இருக்கும். பெண்களாக இருக்கும்போது நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஆண்கள் ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணும்போது அதுலேயே விந்தணுக்கள் கலந்து வெளியேற மாதிரி இருக்கும். இதில் ஸ்பெர்மட்டோரியா அப்படின்ற கண்டிஷன். ஸோ இது எல்லாமே சரியாகிறதுக்கு நம்ம வில்வாதி குடிநீரை பயன்படுத்தலாம். இது ஒரு 5 கிராம் எடுத்துட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸை வந்ததுக்கப்புறம் வடிகட்டி இதை குடிக்கும் பொழுது காலை இரவு 2 வேளையும் ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து குடிக்கும் பொழுது
நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மாற்றங்கள், நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஸோ பாடியிலேருந்து டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். சிறுநீரக பாதை தொற்று நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவும் நமக்கு குறையும். அதே மாதிரி இந்த சிறுநீரக பாதை தொற்று தவிர்த்து சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிறையவே இருக்கு. ஸோ அதில் முக்கியமாக பார்த்தோம்னா ரீனல் கால்குலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக கற்கள். ஸோ இதை நம்ம சரி செய்யறதுக்கும் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்கு. இதுல முக்கியமாக பார்த்தோம்னா நெரிஞ்சில். இந்த நெரிஞ்சில் குடிநீர் அப்படின்ற மருந்தை நம்ம ஃபாலோ பண்ணும்பொழுது நமக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸ் நமக்கு கரைஞ்சி வெளியேறும். அதற்கு ஏற்ற மாதிரியான உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணோம். பொதுவாக சிறுநீரக பிரச்சனை இருந்தால் அதற்கேற்ற உணவு முறை அப்படின்னு சொல்றது என்னன்னா அதிகமாக புரோட்டீன் இருக்கக்கூடிய கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். ஒரு சிலருக்கு யூரின் பாஸ் பண்ணும்பொழுது யூரின்ல அதிகமாக நுரை வர மாதிரி இருக்குங்க, ஃபோம் இருக்கிற மாதிரி இருக்குது, ஃப்ரோத்தி யூரின் அப்படின்ற கண்டிஷன். ஸோ இது வந்து புரோட்டீன் ஆர் மைக்ரோ அல்புமின்யூரியா அப்படின்ற ஒரு கண்டிஷன், புரோட்டீன்யூரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யூரின்ல இந்த மாதிரி புரோட்டீன் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதற்கு ஏற்ற மாதிரி தான் உணவுகள் எடுக்கணும். ஹை புரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய முக்கியமாக அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ அது எல்லாமே தவிர்த்துட்டு கால்சியம் நிறைய இருக்கக்கூடிய உணவு வகைகள், அதாவது பார்த்தோம்னா இந்த கீரை வகைகள், இது எல்லாமே நம்ம தவிர்க்கணும். பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். ஸோ கால்சியம் புரோட்டீன் வந்து குறைந்த அளவே நம்ம உணவில் சேர்த்துக்கணும். சிறுநீரக பாதை பிரச்சனை இருக்கிறவங்க, இல்லை நமக்கு ரீனல் கால்குலை இருக்கு, இல்லை சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய குரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கக்கூடிய நபர்களும் சிறுநீரக பிரச்சனையிலிருந்து வெளிவரதுக்கு ஸோ புரோட்டீன் கால்சியம் உணவுகளை கொஞ்சம் குறைவாக, அதாவது ஒவ்வொருத்தருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை அடிப்படையில் உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நமக்கு சிறுநீரக பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குணமடையலாம். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு சொல்லும்போது பூனை மீசை, மூக்கிரட்டை எல்லோருக்குமே தெரிந்த ஒரு முக்கியமான மூலிகைகள் தான் இது ரெண்டும். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சிறுநீரக பாதை தொற்று, சிறுநீரக கற்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். சரி, இந்த பூனை மீசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேருக்கு பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருக்கும். யூரினரி பிளாடரில் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா பூனை மீசையை பயன்படுத்தலாம். இது வந்து ஜாவா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய மார்க்கெட்லேயும் இது கிடைக்குது. ஜாவா டீ அப்படின்றது கிடைக்குது. இந்த ஜாவா டீ வந்து தினம்தோறும் நம்ம ரெகுலராக காலையில் மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ காலையில் மட்டும் இந்த ஜாவா டீ பயன்படுத்தும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேற ஆரம்பிக்கும். குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள், இது வந்து நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் நிறைய தீநீர் வகை மருந்துகள் இருக்கு. இந்த தீநீர் வகை மருந்துகளில் முக்கியமாக பார்த்தோம்னா கரிசாலை தீநீர் பயன்படுத்தலாம், ஓம தீநீர், சோம்பு தீநீர். இந்த மாதிரியான தீநீர் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வாய் கசப்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சரியா பசியை எடுக்கலைங்க, பசியின்மை பிரச்சனையும் இருக்கும். கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிறு உபசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தீநீர் வகை மருந்துகளை எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பசியின்மை பிரச்சனையும் குணமாகி ஈஸியாக நமக்கு டைஜஷனாக ஆரம்பிக்குது. அடுத்து முக்கியமான ஒரு மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்முள்ளி. நீர்முள்ளி கஷாயம் அப்படின்னு சொல்கிறேன். எப்படி நம்ம வந்து நெரிஞ்சில் கஷாயம் சொன்னோமோ அதே மாதிரி நீர்முள்ளி கஷாயமும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இந்த நீர்முள்ளி கஷாயம் தொடர்ந்து ரெகுலராக ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்தணும். எந்தெந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பர்னிங் சென்சேஷன் இருக்குது, புரோட்டீன்யூரியா இருக்குது அப்படின்னா, ரீனல் ஸ்டோன் இருக்குது அப்படின்னா, அதாவது சிறுநீரகத்தில் கற்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் எல்லாமே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நீர்முள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை பயன்படுத்தலாம். நீர்முள்ளி குடிநீரை நம்ம பயன்படுத்தும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதை தாண்டி நம்ம சித்த மருத்துவத்தில் தேற்றான் கொட்டை அப்படின்ற ஒரு மூலிகை இருக்குது. இந்த தேற்றான் கொட்டை நம்ம வீட்டிலேயே பயன்படுத்தலாம். தேற்றான் கொட்டை பொடி வந்து இருக்கும். இந்த பொடி மட்டும் நம்ம வாங்கிட்டு வீட்டில் எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா
தேற்றான் கொட்டை பொடியோட கொஞ்சம் நம்ம சீரக பொடி சேர்த்துக்கணும். 100 கிராம் அளவுக்கு தேற்றான் கொட்டை பொடினா 20 கிராம் அளவுக்கு சீரக பொடி, 20 கிராம் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 20 கிராம் சோம்பு. இந்த பொடிகள் எல்லாத்தையுமே இந்த தேற்றான் கொட்டை பொடியோடு நல்லா கலந்துட்டு இதை கஷாயமாக குடிக்கணும். இப்போ தேற்றான் கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், உடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே இது வெளியேற்றக்கூடியது. ஸோ கஷாயமாக தினம்தோறும் 1 ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு தண்ணீரில் டெய்லி இது வந்து கஷாயமாக காலையில் எம்டி ஸ்டொமக்லேயே குடிச்சிட்டு வரும்பொழுது உடலில் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். முக்கியமாக உடல் எடை குறையிறது, இந்த பிரச்சனையும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். பொதுவாக புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறவங்களுக்கு வெயிட் லாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களுக்கும் வெயிட் லாஸ் இருக்கும். அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இந்த தேற்றான் கொட்டை கஷாயம் வீட்லேயே நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி அதிகமான உப்பு, எண்ணெய், நான்வெஜ் அதிகமாக சாப்பிட்றது, கீரை, கால்சியம், புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாமே தவிர்க்கணும். முடிந்த அளவுக்கு தினம்தோறும் பார்லி கஞ்சி குடிக்கலாம். சிறுதானிய உணவுகளை உணவில் சேர்த்துக்கும் பொழுதும் சிறுநீரக பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.